டேய் மாஸ்டர், இது ஃப்ரூட் ஜாம் இல்லடா, சுகர் ஜாம்டா. கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிட்டு தொலையாண்டா. இதுல வேற எல்லா பேரண்ட்ஸும் அவங்க பசங்களுக்கு டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் பிரெட்ல சப்பாத்தில எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. டேய் முட்டா பையில கண்ணு தெரியல, அங்க பாரு பாட்டில்ல 60% பப்பாயா பனானா ஆப்பிள் ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் தான் போட்டிருக்கோம். சுகர்னு சொல்ற வெண்ணெய். ஓ அப்படியா? FSSAI ரெகுலேஷன் படி எந்த இன்கிரிடியன்ட் அதிகமா இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட்ல போடணும். ஆனா உன் பாட்டில் எதுக்கு ஃப்ரூட்ஸோட சுகர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு? அது ஏதோ தெரியாம போட்டிருப்போம். தெரியாம போட்டிருப்பீங்களா? யாரா இவன் அடிங்க. அங்கதான்டா ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கீங்க. 60% ப்ரொபோர்ஷன், ஓவரால் வெயிட் கிடையாது. புரியுற மாதிரி சொல்லணும்னா உன் பாட்டில்ல நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கிறதால அதுதான் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. உன்னோட 100 கிராம் பாட்டில்ல 62.6 கிராம் சுகர் தான்டா இருக்கு. மீதி தான் தம்மாத்துண்டு ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கீங்க. இத படிச்சவங்களோட பார்க்கும்போது 60% ஃப்ரூட்ஸ் தான் இருக்குன்னு நினைச்சு ஏமாந்துருவாங்கடா. வேற லெவல்ல குழப்பி வச்சிருக்கீங்கடா. என்ன கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போட்டிருந்தாலும் 100% ரியல் ஃப்ரூட்ஸ் போட்டுருவோம்ல, அதை பார்க்கணும்டா. நெகட்டிவாவே பேசுற? டேய் அது வித் 100% ரியல் ஃப்ரூட், ஒன்லி 100% ரியல் ஃப்ரூட்ஸ் கிடையாது. ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு சரியா? ஆப்பிள் பைனாப்பிள் மேங்கோன்னு ஒரிஜினல் ஃப்ரூட்ஸும் போட்டிருக்கீங்க. ஆனா அந்த ராஸ்பெரி ஸ்ட்ராபெரியை மட்டும் ஆர்டிபிஷியலா லேப்ல ரெடி பண்ணி போட்டிருக்கீங்க. சோ எல்லா ஃப்ரூட்ஸுமே நேச்சுரலா கிடையாது. சரி அமேசான்ல போய் பிரைஸ் எவ்வளவு இருக்கு செக் பண்ணலாம் நினைச்சா அங்க அந்த செல்லரு நோ ஆர்டிபிஷியல் கலர்னு போட்டு வச்சிருக்காங்க. ஆனா நீங்க E122 ரெட் கலர் போட்டிருக்கீங்க. சாப்பிடுற விஷயத்துல இவ்வளவு கேர்லெஸ். பர்ஸ் அவுட் 20 கிராம் போட்டிருக்கீங்க. ஆனா இந்த 20 கிராம் சாப்பிட்டா 3 டீஸ்பூன் சுகர் சாப்பிட்டதா கணக்குடா. இது அடிக்கடி சாப்பிட்டா சீக்கிரம் டயபிட்டிஸ் தாண்டா வரும். உன்னை நக்கி நக்கி சாப்பிட்டதுக்கு எங்க நல்ல நாமத்தை போட்டிருக்கீங்க.